வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிரிந்தோம் சந்தித்தோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னோட பேரு சாரங்கபாணிங்க. காமதேனு அபார்ட்மெண்ட்ல பிளாட் S1ல குடியிருக்கேன். வயசு 52. ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன். சம்சாரம் பேரு விமலா. ஹவுஸ் ஒய்ஃப். ஒரே பொண்ணு, பேரு காயத்ரி. MBBS 2வது வருஷம் படிக்கிறா. எனக்கு கல்யாணம் ஆகி இந்த 20 வருஷமா வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். இப்ப இருக்கிற இந்த ஃப்ளாட் சொந்தமா வாங்கினது. ஒரு ஃப்ளாட் வாங்கணுங்கிறது என் ரொம்ப நாள் ஆசை. போன மாசம்தான் நிறைவேறுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுங்க. நேத்து நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. இனிமேலும் தூங்கவே நானு தெரியல. காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாம் இந்த பாலா போன காதல் தாங்க. என்னடா 52 வயசுல காதலுங்கிறன்னு கேவலமா பார்க்காதீங்க. இது பழைய காதல்ங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஓ, பழைய துணி புது துணி மாதிரி காதலையும் ரெண்டா பிரிக்கிறானேன்னு தானே. என்னங்க பண்றது? வேற எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பக்கத்து ஃப்ளாட் S2 ஓனர் ஒரு மார்வாடி. ஏனோ தெரியல, அவங்க இன்னும் குடி வரல. வேறொரு பார்ட்டிய குடி வச்சுட்டாங்க. அங்கதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. நேத்து அவங்க பால் காய்ச்ச வந்தாங்க. அவங்கன்னா அதாங்க எனக்கு தூக்கம் வராம பண்ணின, அதாவது நான் காதலிச்ச பொண்ணு. சாரிங்க, இப்ப பொம்பளை. பேரு சந்திரா. எனக்கு பயங்கர ஷாக். முதல் காதல் மறக்காதும்பாங்க. ஆனா காலம் மறக்கடிச்சிருச்சு. இப்ப சந்திராவை பார்த்ததோ மறுபடியும் அந்த காலேஜ், ஸ்கூட்டர், லிஃப்ட், மாடிப்படி, கேன்டீன், லைப்ரரி எல்லாம் ஒரு மின்னல் மாதிரி மனசுக்குள்ள வந்து வந்து போகுதுங்க. பால் காய்ச்ச எங்களையும் கூப்பிட்டாங்க. போக வேண்டியதா போச்சு. என் சம்சாரத்தை பொறுத்த வரைக்கும் S2ல பால் காய்ச்சுறாங்க, அவ்வளவுதான். சந்திரா வீட்லயும் எங்களை S1 ஆளுங்கன்னு மட்டும்தான் தெரியும். நாங்க காதலிச்சது இங்க யாருக்குமே தெரியாதே. எல்லா சடங்கும் முடிஞ்சப்புறம் அறிமுகப்படலாம். சந்திராவின் கணவர் பேரு மாதவனா. ஹார்பர்ல ஒர்க் பண்றாராம். கார்கில்ல இருக்க வேண்டிய ஆளு. அவ்வளவு வெறப்பு. ஒரே ஒரு மகனா. பேரு அரவிந்த். TVSல ஒர்க் பண்றானா. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு ஒரு கூட்டம் கிளம்புச்சு. அதுல நானும் ஒருத்தனாகி என்னோட ஃப்ளாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நேரா கண்ணாடி முன் வந்து நின்னேன். காதல் எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க. நான் தலை சீவி பார்த்தேன், சிரிச்சு பார்த்தேன், சட்டை கூட மாத்தி பார்த்தேங்க. கடைசியில இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு தெரியாம அழுதுட்டேங்க. இன்னும் 6 வருஷத்துல எனக்கு ரிட்டையர்மெண்ட். அப்புறம் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பேரம் பேத்தின்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எல்லாம் போச்சு. உயிருக்குயிரா காதலிச்சவ பக்கத்து ஃப்ளாட்ல இருந்தா எப்படிங்க ஒரு மனுஷனால நிம்மதியா இருக்க முடியும்? காதல்னா சாதாரண காதல் இல்லைங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போய் நின்ன காதல் அது. அந்த சோக கதையெல்லாம் இப்ப எதுக்கு? அதே பொண்ணு பக்கத்து ஃப்ளாட்ல வந்து நிக்குதேன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ? இன்னையோட 2 மாசம் ஓடி போச்சுங்க. நரக வேதனைங்க. 52 வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆண்டவன் ஏன் என்னை இப்படி சித்திரவதைப்படுத்துறான்னு தெரியல. இந்த 2 மாசத்துல எனக்கும் சந்திராவுக்கும் பல சந்திப்புகள். என்னோட பேங்க் வந்து அவங்களோட பேர்ல புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணினாங்க. அப்புறம் என்னோட ஒய்ஃப் காய் குழம்பு தர்றது, பதிலுக்கு சந்திரா ஏதாவது செஞ்சு தர்றதுன்னு தாங்க முடியலைங்க. சந்திராவின் ஹஸ்பண்ட் மாதவன் 2-3 தடவை என் பொண்ணு காயத்ரி கிட்ட பேசினதோட சரி. சந்திராவின் மகன் அரவிந்த் என் ஒய்ஃப் கிட்ட ஆன்ட்டி ஆன்ட்டின்னு அப்பப்ப பேசுவான். நான் யார்கிட்டையும் எதுவும் பேசுறது இல்லைங்க. நான் உணர்ச்சி வேகத்துல ஏதாவது உளரப்போக அது இதுன்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுமே. பொண்ணுக்கு சம்பந்தம் பண்ண போற வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையா? இன்னைக்கு காலையில நடந்தது தாங்க மனசை போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்ப படிக்கட்டுல இறங்கிட்டு இருந்தேன். சந்திரா பால் பாக்கெட்டோட ஏதோ வாங்கிட்டு மேல வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. காலேஜ்ல இப்படிதான். படிக்கட்டுல ஏறி இறங்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. நானும் சந்திராவும் ஒருத்தருக்கொருத்தர் வேணும்னே இடிச்சுக்கிட்டு சாரி சொல்லுவோம். திங்கக்கிழமை சந்திரா இடிச்சானா செவ்வாய்க்கிழமை நான் இடிக்கணும். அப்படி ஒரு விளையாட்டு எங்களுக்குள்ள. திடீர்னு அந்த விளையாட்டு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நல்ல வேலை, இன்னைக்கு திங்கக்கிழமை. சந்திரா தான் இடிக்கணும். அந்த வகையில நான் தப்பிச்சேன். ச்சே, எவ்வளவு கேவலமான எண்ணம் பாருங்க. சந்திரா ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க.
சந்திராவுக்கும் அந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். லேசா சிரிச்சிட்டு மேல போயிட்டாங்க. பேங்க்ல போய் உட்கார்ந்தா 50, 500 தெரியுது. 100 ரூபாயெல்லாம் வெள்ளையா தெரியுது. லீவு போட்டுட்டு பீச்சுக்கு போய் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தேன். எனக்குன்னா பிபி கண்ணா பின்னான்னு எகுறுது. எப்ப ஹார்ட் அட்டாக் வருமோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். விமலாவும் காயத்ரியும் நகை வாங்கணும்னு டி நகர் போயிருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது சந்திரா கிட்ட பேசிடணும். மொட்டை மாடியில சந்திரா வீட்டு துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. எப்படியும் அதை எடுக்க வருவாங்கிற நம்பிக்கையில மொட்டை மாடிக்கு போய் காத்திருந்தேன். செருப்பு சத்தம் கேக்குது. சந்திராவா தான் இருக்கணும். ஆமா, சந்திராவே தான். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் தான் இந்த 2 மாசமா காதல் சந்திரான்னு பழைய ஞாபகத்துல புலம்பிக்கிட்டு இருக்கேனே தவிர சந்திரா கிட்ட எந்த பதற்றமும் இல்ல, பயமும் இல்ல. பொம்பளைங்க இந்த விஷயத்துல வல்லினம்தான். பாருங்களேன், நான் நிற்பதை பார்த்ததும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு துணிகளை எடுத்துட்டு இருந்தாங்க. நான் தான் கிட்ட போய் தொண்டைய சிறுமிக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். சந்திரா, நீங்க S2க்கு வந்ததுல இருந்து என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. காரணம் உங்களுக்கே தெரியும். சரி, காலி பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா என் ஒய்ஃப் சம்மதிக்க மாட்டா. முடிஞ்சா நீங்க காலி பண்ணிடுங்க. நீங்க வாடகைக்கு தானே வந்திருக்கீங்க. சுயநலமா யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதனாலதான். ஒரு வழியா கோவையாக சொல்லி முடித்தேன். சந்திரா எல்லா துணிகளையும் எடுத்துக்கிட்டு என் பக்கம் வந்தாள். சாரு அப்பவும் என்ன இப்படிதான் சுருக்கி கூப்பிடுவாள். உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. பழச நினைச்சு ஏன் குழம்பிக்கிறீங்க? நம்ம 2 பேரும் காதலிச்சோங்கிறதுக்காக பக்கத்து பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கக்கூடாதா? நீங்களும் காலி பண்ண வேணாம், நானும் காலி பண்ண மாட்டேன். சொல்லப்போனா நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சேதான் நான் குடி வந்தேன் என்றாள். எனக்கு தலை சுற்றியது. தெரிஞ்சே வந்திருக்கான்னா இவளை என்ன பண்றது? ஆமா சாரு, தெரிஞ்சுதான் வந்தேன். என் மகன் அரவிந்த் உங்க பொண்ணு காயத்ரியா லவ் பண்றானா. என்கிட்ட வந்து சொன்னான். யாரு என்னன்னு கேட்டப்பதான் அது உங்க பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். அரவிந்த் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட பேசவே மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவர் ஒத்துக்க போறதில்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். காதலிச்சவங்க கிடைக்கலனா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்திரா விசும்புற மாதிரி இருந்தது. பொம்பளைங்க வல்லினம் இல்ல, மெல்லினம் தான். அதான் உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து உங்க பொண்ணு காயத்ரிய அவருக்கு பிடிக்க வைக்கணும்னு நினைச்சேன். பாதி கிணறு தாண்டியாச்சு. உங்க மனைவியும் அரவிந்த் கிட்ட நல்லா பாசமா இருக்காங்க. நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்காத காதல் நம்ம பிள்ளைகளாவது சேர்த்து வைக்கட்டும். நாம இப்படியே இருந்துடுவோம். நீங்க S1, நான் S2. அதற்கு மேல் பேசினால் உடைந்து அழுது விடுவோம் என்று நினைத்தாலோ என்னவோ விறுவிறுவென கீழே போய்விட்டாள். சந்திரா சொல்லியதை நினைச்சு பார்த்தேன். நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்காத காதல் நம்ம பிள்ளைங்களையாவது சேர்த்து வைக்கட்டுமே. ரொம்ப நாளைக்கு பிறகு அன்றிரவு நானும் நிம்மதியாக தூங்கி போனேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.